அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து என்ன டிஃபன்னா பிரெட் எக்கு கொத்து நேற்று நான் செஞ்சேன்ல அது நீங்கள் கேட்குறீங்க. சரி அதான் இன்னைக்கு திரும்பவும் வந்து உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறேன் ஸ்பெஷலாக. அதுக்கு வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி ஆல்ரெடி பிரெட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி அது வந்து இப்போ கட் பண்ணி இந்த தக்காளி கட் பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு செய்யணும். இன்றைக்கி லீவு நாளா சரி லேட்டாகவே எழுந்துட்டேன். இப்போ தான் டீ குடிச்சு முடித்தோம். இப்போ அடுத்த வேலை வந்து டிஃபன் வேலை. நீ இட்லி தோசைலாம் சீக்கிரம் முடிஞ்சு நீ தான் இது வேணும்னு அடம் பிடிக்கிறேன். புஜ்ஜிக்கு மட்டும் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் அடியண்ணா. அதுதான் சரி நான் திரும்பவும் உனக்காக இப்போ ஸ்பெஷலாக செய்கிறேன். புஜ்ஜிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. இல்லை சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடுவேன். இது ஃபுல்லாகவே நீ தான் சாப்பிடுவியா? ஓச்சிச்சோ சரி புஜ்ஜிக்கு நிறைய கொடுத்து பார்ப்போம், நம்ம முழுசாக சாப்பிடுவோம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி நிறைய ஊற்றிக்கலாமா? எண்ணெய் ஊற்றியாச்சு. சரி எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிட்டோம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கம்னருமா இந்த பொண்ணு ரொம்ப அடம் பிடிக்கிறான். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் ஆனால் தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் போட்டால் போதும். நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 பழுத்த தக்காளி வச்சுருக்கேன், அதை கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. தக்காளி வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் சுடட்டும், கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். இப்போது தண்ணி லேசாக கொஞ்சமாக சுண்டிடுச்சு. இப்போ 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு ஒரு கலர் கலரிடலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம செஞ்சால் கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு முடிச்சலாம். இப்போது நம்ம வச்சுருக்கிற ப்ரெட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு ஒரு கலரிடலாம்.
நல்லா அடி வந்து இப்படி கலரி விடுங்க. நம்மளுடைய பிரெட்டு எக்கு கொத்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.